கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே 12 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்று வரை நிறைவடையாத ரோப்கார் திட்டத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர பொதுமக்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தொடரும் அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது புதிய தலைமுறை. குளித்தலை அடுத்த ஐயர்மலை அருகே கடந்த 2011ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் ரத்னகிரீஸ்வரர் கோயிலின் ரோப்கார் திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆனால் 12 ஆண்டுகளுக்கு மேலாகியும் அத்திட்டம் செயல்படுத்தப்படவில்லை. 2013ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் திட்டத்தை தொடங்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்ட நிலையில் முடிவடையும் முன்னே பணி முடிந்துவிட்டதாக கூறி போக்குவரத்துத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில் வெள்ளோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இனியாவது அப்பணி முடிவு வருமா என மக்கள் எதிர்பார்க்கின்றனர். மேலே ஏற 1017 படி ஏற முடியலை. அதனால் எங்களுக்கு இந்த ரோப் காரை சீக்கிரமாக கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் மேலே போய் எங்களுக்கு சாமி பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். எங்களுக்கு அதை மாதிரி செஞ்சு கொடுங்க. இல்லை, ஏற முடியாத பக்தர்கள்லாம் டோலி மூலமாக மேலே ஏறி போயிட்டு வராங்க. அதுக்கு 2000 ரூபா பக்கமாக செலவு பண்ணுறாங்க. அவங்களால முடியாதவங்களாம் கீழே இருந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. ரோப் காருங்கிற ஒரு திட்டம் கொண்டுட்டு வந்து கடந்த ஒரு 10 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அது இன்னும் வேலை முடிவடையாமல் இருக்குது. திமுக கவர்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்க. ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா திறந்து வச்சாங்க காணொலி காட்சி மூலமா. இப்போ இந்த கவர்மெண்ட்லையாவது இதை திறந்து வைப்பாங்களா, முடிவு பெற்று நல்ல மக்கள் பயன்பாட்டுக்கு வருமாங்கிறது அரசாங்கம் பார்த்து முடிவு பண்ணால் நல்லாயிருக்கும். ரோப்கார் திட்டம் குறித்து செயல் அலுவலரிடம் கேட்டபோது 90% பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரும் முன் வல்லுநர் குழு ஆய்வு செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் மலை மேல் ஒரு சுகாதார வளாகம் கட்டப்பட்டு வருவதாக கூறிய அவர் இதர மேம்பாட்டு வசதிகள் அமைக்கப்பட்ட பிறகு ரோப்கார் பயன்பாட்டிற்கு வரும் என அவர் கூறினார். புதிய தலைமுறை செய்திகளுக்காக சந்திரன்.